Hello friends, welcome Ronnie Tailors. இப்போ ஒரு டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். சுகர் பீட்ஸ், ஜெரி த்ரெட், கிரீன் கலர் ஸ்டோன், த்ரெட், ஒயிட் செயின் ஸ்டோன், கிரீன் கலர் ஸ்டோன், ரெட் கலர் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் டபுள் லைன் வந்து ஜெரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் முடிச்சுட்டு அப்புறம் செகண்ட் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நெக்கோட உயரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோர்த்துட்டு ரெண்டு பீட்ஸ் கடையில் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச்சை ஒட்டியே சுகர் பீட்ஸ் வர்ற மாதிரி போடுங்க. அதுமாதிரி ரெண்டு பீட்ஸ் கடையிலையும் ஸ்டிச் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கும். நம்ம இங்கே ஆரம்பித்தது இப்போ இதில் முடிக்கிறோம். இங்கே கோர்த்துக்குள்ளே இந்த நீடில் வந்து இது உள்ளே போட்டு நம்ம நாட் போட்டுடலாம். உள்பக்கம் போய் நாட் போடணுன்ட்டு கிட்ட இல்லை, இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு த்ரெட்டை நீடிலுக்குள்ளே கொண்டு வந்து சுகர் பீட்ஸ் போட்டுட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். நம்ம லோட் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுனால பைப்பிங் த்ரெட் ட்ரை ஆனப்புறமா நம்ம இதில் லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா கிராஸாக போட்டால் தான் உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். இப்போ ஃபுல்லுமே லோடு ஸ்டிச் முடிச்சிட்டோம். இது கட் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம்.
இங்கே எப்படி போட்டோமோ அதே தான். பீட்ஸ் போட்டுட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். ஒயிட் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒயிட் செயின் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேல் போட்டுறேன். இதுவும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டோலே அதே மாதிரி போடணும். இங்கே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் ட்ரை ஆகிட்டு இதை சுற்றிலும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஜெரி த்ரெட்டால். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து க்ரீன் கலர் ஸ்டோனும் ரெட் கலர் ஸ்டோனும் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். க்ரீன் போட்டுட்டு அப்புறம் இங்கே ரெட் போட்டுக்கலாம். இதில் க்ரீன் இப்போ இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். எல்லோ கலர் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் ஒரு பேல் போட்டுக்கலாம். இது சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
இப்போ இதுக்கு ரெண்டுலேயும் குட்டி ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். சென்டரில் வந்து கொஞ்சம் பெரிய பீட்ஸ் போடணும். இது சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போடணும். நைன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை சுற்றிலும் நம்ம வந்து ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு அதுக்கு மேலே போடுங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் கீழே விடாது. ஒயிட் ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது பக்கத்தில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலுமே எல்லாமே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கருத்து போகாது. பாருங்கள், ஆரி ஒர்க் மாதிரி நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு. பாருங்க, ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு நார்மல் நீடில். அப்புறம் போட்டுட்டு இங்கே குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். நெக்கை சுற்றிலும் அங்கங்கே ஒவ்வொரு ஃப்ளவர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். நல்லா கிராண்டான லுக்காக இருக்குது. இது சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுடலாம். நம்ம இங்கே எப்படி போட்டோம் அதே மாதிரி தான். பாருங்கள், ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.